Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது a great poem by Walt Whitman. The name of the poem is Out of the Cradle, Endlessly Rocking. This is a detailed poem prescribed for PG and UGTRB in the paper American Literature. So before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So this is a long poem. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது first part of the poem. Second partல உங்களுக்கு quiz-உம் இருக்கும். So with a small introduction, we shall get into the poem. Out of the Cradle, Endlessly Rocking by American poet Walt Whitman is one of his most complex and successfully integrated poems. So இது ஒரு காம்ப்ளெக்ஸான poem தான். At the same time successfully integrated. ஒரு காம்ப்ளெக்ஸா இருந்தா கூட அழகா பியூட்டிஃபுல்லா integrate பண்ணியிருக்காரு, unify பண்ணியிருக்காரு. This poem was written in the year 1859 and incorporated into the 1860 edition of Leaves of Grass. அவரோட Leaves of Grass அப்படிங்கிற editionல 1860ல வெளிவந்தது. It was written in the year 1859. Okay, Whitman used several new techniques in the poem. இந்த poemல நிறைய new techniques யூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய different images யூஸ் பண்ணியிருக்காரு, such as bird buoyancy. Some critics have taken the poem to be an elegy mourning the death of someone dear to him. So sometimes இது ஒரு philosophical poem-ஆவும் பார்க்குறவங்க இருக்காங்க. சில critics வந்து they see it as an elegy. ஓகே, இது வந்து ஒரு எலிஜியாக் ஃபார்ம்ல இருக்க ஒரு போமா பார்க்குறாங்க. ஏன்னா அதில் வந்து அதிகமாக அந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனசில் ரொம்ப துன்பத்தோடு எழுதுகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் த ஃபார்ம் ஆஃப் அன் எலிஜி. த பேசிக் தீம் ஆஃப் த போம் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சஃபரிங் அண்ட் ஆர்ட். தீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சஃபரிங் அண்ட் ஆர்ட். துன்பத்துக்கும் கலைக்கும் எப்பவுமே ஒரு 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 விதமான ஒரு பந்தம் உண்டு. அதுதான் பேசிக் தீமா இருக்கு. இட் ஷோஸ் ஹவ் அ பாய் மெச்சூர்ஸ் இன்டு அ poet through his experience of love and death. இந்த போம்ல பாத்தீங்கன்னா ஒரு யங் பாய், அவன் வந்து ஒரு பொயட்டா ஒரு மாதிரி அந்த குரூஷியல் மொமெண்ட், தனக்குள்ள இருக்க அந்த கவிஞனை அவன் அடையாளம் கண்டுக்கிற அந்த மொமெண்ட் எப்போ அப்படின்னு சொன்னா when he experiences love and death. அவன் வந்து ஒரு லவ் பார்க்குறான், ஒரு அழகான லவ் ஸ்டோரி பார்க்குறான், அந்த லவ் ஸ்டோரியில ஒரு பிரிவையும் பார்க்குறான். இதை பார்த்துட்டு அவனுக்குள்ள இருக்க கவிஞன் வந்து விழித்தெழறான். இதுதான் வந்து the theme of the poem. This poem was first published under the title A Child's Reminiscence in 1859. So இந்த poem பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா Child's Reminiscence. Reminiscence அப்படின்னா அந்த ஞாபகங்கள், மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த poem வந்து ஃபர்ஸ்ட் 1859ல அது எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்பவே அவர் பப்ளிஷ் பண்ணது A Child's Reminiscence அப்படிங்கிற டைட்டில் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அடுத்ததான் இட் வாஸ் கால்ட் அஸ் அ வேர்ட் ஆஃப் த சி. அப்போ 1860 எடிஷன்ல லீவ்ஸ் ஆஃப் த கிராஸ்ல வந்தது வந்து எ வேர்ட் அவுட் ஆஃப் த சி அப்படின்ற நேம்ல தான் வந்தது. அதாவது கடல் சீனா தெரியும் உங்களுக்கு, அதுல இருந்து வெளிவந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி எ வேர்ட் அவுட் ஆஃப் த சி. அந்த பிரசன்ட் ஹைலி சிம்பாலிக் டைட்டில் வாஸ் கிவன் இன் த இயர் 1871. இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு ரொம்பவே சிம்பாலிக் டைட்டில், அவுட் ஆஃப் த கிரேடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங். கிரேடில்னா தொட்டில், எண்ட்லெஸ்லி ராக்கிங், ராக்கிங் அப்படின்னு சொன்னா தாளாட்டுறது. ஓகே, எண்ட்லெஸ்லி அப்படின்னா இது இம்மார்டல், அதாவது இட்ஸ் கோயிங் ஆன், ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கிறது தான் எண்ட்லெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அவுட் ஆஃப் த கிரேடில் எண்ட்லெஸ்லி ராக்கிங், ஆடிக்கொண்டே இருக்கும் ஒரு தொட்டிலில் இருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். அதாவது இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பர்த், பிறப்பை குறிக்கும் ஒரு வாக்கியமா இதை நம்ம பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ பிறப்புங்கிறது நடந்துட்டே இருக்கு இல்லையா இந்த உலகத்துல வந்து. someone is born, எப்படி இறப்பு நடக்குதோ அது மாதிரி பிறப்பும் நடந்துட்டே இருக்கு. ஸோ இட் இஸ் எண்ட்லெஸ்லி ராக்கிங், தொட்டில் வந்து என்றும் ஆடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்துல இருக்க ஒரு தொட்டில், ஒரு தொட்டில் அப்படின்னா ஹியூமனிட்டியோட தொட்டில், ஹியூமனிட்டின்னு இல்லை, எல்லா இனங்களுக்கும் பிறப்புக்குமான ஒரு தொட்டில் இருந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒரு உயிரினம் பிறக்குது, அதுக்கான தொட்டிலா இந்த உலகம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு இதை வந்து நிறைய சிம்பிள்ஸா இதை எடுத்து நம்ம பார்க்கலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் விட்மன்ஸ் கிரேட் போம்ஸ் பிகாஸ் of his use of image and symbol. இந்த போம்ல நிறையவே இமேஜஸும் சிம்பிளும் யூஸ் பண்ணியிருக்காரு. The title itself is a symbol of birth. As I said, out of the cradle endlessly rocking அப்படிங்கிறதே வந்து it is a symbol of birth. The sun and the moon, the land and the sea, the stars and the sea waves all contribute to the atmosphere and the symbolic scenery in the poem. So இந்த poem பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான அட்மாஸ்பியரிக் செட்டிங் இருக்கும்.
சன் இருக்கும், மூன் இருக்கும், லேண்ட், சீ, ஸ்டார்ஸ், சீ வேவ்ஸ் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டிங்கில் தான் இந்த போமோட அட்மாஸ்பியர் இருக்கு. இந்த போம் இஸ் வெரி மெலோடியஸ் அண்ட் ரிதமிக் அண்ட் மே இட் செல்ஃப் பி கம்பேர்ட் டு அன் ஏரியா. ஏரியா அப்படிங்கிறது இன் ஓப்பரா அவங்க அந்த வெஸ்டர்ன் மியூசிக்ல பார்த்தீங்க அப்படிங்கன்னா ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சோலோஃபுல் சாங், சோலோ சாங், ஒரு தனியான ஒரு மெலடி சாங், தனிமையில ஒரு மெலடியா பாடுறது தான் ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் யூஸ் ஆஃப் டாக்டிலிக் அண்ட் ட்ரகாயிக் மீட்டர் இஸ் வெரி அப்ரோப்ரியேட் இன் டிஸ்கிரைபிங் த மோஷன் ஆஃப் த சீ வேவ்ஸ் அண்ட் தேர் மீனிங். ஓகே, டாக்டிலிக் அண்ட் ட்ரகாயிக் மீட்டர் தான் இதுலக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, out of the cradle endlessly rocking. அதோட டெக்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த poem 2. Okay. So this is also the first line of the poem. Out of the cradle, endlessly rocking, out of the mockingbird's throat, the music shuttle, out of the 9th month midnight, out of the cradle, endlessly rocking. அப்படியே அந்த முடிவில்லாத அந்த தொட்டிலிலிருந்து, out of the mockingbird's throat, out of the mocking. ஸோ அவுட் ஆஃப் த மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட்டா, அந்த முடிவில்லாத அந்த தொட்டிலிருந்து அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த போம். அவுட் ஆஃப் த மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட். மாக்கிங் பேர்ட் அப்படிங்கிறது வந்து எ கைண்ட் ஆஃப் பேர்ட். ஓகே, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பேர்ட். அதோட தொண்டையில இருந்து ஒரு மியூசிக்கல் ஷட்டில் கேட்டுட்டே இருக்குமா. மாக்கிங் பேர்டுங்கிறது எ கைண்ட் ஆஃப் பேர்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஏன் அந்த பேர் அப்படின்னா இமிட்டேட் பண்ணுமா. இட் யூஸ் டு இமிட்டேட் அதர்ஸ் சவுண்ட்ஸ். எந்த சவுண்டை கேட்டாலும் அதை இமிட்டேட் பண்ண அதை ட்ரை பண்ணும். அதனால அந்த பேர்டுக்கு நேம் வந்து மாக்கிங் பேர்ட். ஸோ இந்த மாக்கிங் பேர்ட்ஸ் த்ரோட்ல இருந்து ஒரு மியூசிக்கல் ஷட்டில் இருந்துட்டே இருக்கு. படப்படப்படன்னு அதோட அந்த தொண்டையில வந்து ஒரு சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கு. அவுட் ஆஃப் த 9th month midnight, which is the 9th month அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். செப்டம்பர் இஸ் த 9th month. ஸோ 9th month midnightல ஓவர் த ஸ்டெரைல் sands and the fields beyond, where the child leaving his bed wandered alone, bareheaded, barefoot. ஸோ ஓவர் த ஸ்டெரைல் sands, அந்த கடற்கரை மேல ஸ்டெரைல் sands. ஏன் அது ஸ்டெரைல் sands? ஸ்டெரைல்னா வந்து என்ன அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் ஸ்டெரைல்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்டெரைல் sands? கடற்கரை மணல் வந்து ஸ்டெரைல் தான். அதை வச்சு எந்த பயன்பாட்டுக்கும் அது ஆகாது. அதுல விவசாயமும் பண்ண முடியாது. அதை வச்சு எந்த ஆக்கப்பூர்வமான வேலைகளும் செய்ய முடியாது. அதனால தான் he calls it as sterile sands. ஸோ ஓவர் த ஸ்டெரைல் sands and the fields beyond, அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு சில ஃபீல்ட்ஸ் பக்கத்துல, where the child leaving his bed wandered alone, அங்க ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு யங் பாய், he wandered alone, அவன் எந்திரிச்சு மிட் நைட்ல எந்திரிச்சு அங்க வரான். பேர் ஹெட்டட் பேர் ஃபுட், he is bare headed, அவன் தலையிலையும் எதுவுமே அந்த பனிக்கு பனியை தடுக்கிறதுக்காக தலையில கேப்போ மஃப்லர் மாதிரி இதை கட்டிக்கல அவன். he is also barefoot. இது ரெண்டும் முக்கியமான விஷயம் யூரோப்பியன்ஸ்க்கும். இந்த வெஸ்டர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் குளிர் பிரதேசங்கள்னால எப்பவுமே அதுலயும் இரவு நேரம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பனி விழுகும் இல்லையா. அந்த நேரத்துல மஃப்லர் மாதிரி கட்டிப்பாங்க. கால் வந்து ரொம்ப அந்த தரை வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ஸோ தே வுட் யூஸ் ஷூஸ். ஸோ இது எதுவுமே இல்லாம அந்த பையன் வந்து நடந்து போறான். எங்க போறான்? டவுன் ஃப்ரம் த ஷவர்ட் ஹேலோ. ஷவர்ட் ஹேலோ, ஹேலோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஒளி வெட்டத்தை ஹேலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இட் சீம்ஸ் டு பி மூன்லைட். மிட் நைட்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அந்த நேரம் அந்த ஒளிவட்டம் எதனால உருவாகும் அப்படின்னு சொன்னா நம்மளால கெஸ் பண்ண முடியுது. மூன்லைட்டை தான் மூன்லைட் ஷவர் அது அப்படியேவும் மூன்லைட் வந்து அப்படியேவும் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அப்போ அவன் நடந்து வரப்போ ஒரு ஷவர்ட் ஹேலோ மாதிரி அவன் தலைக்கு பின்னாடி ஒரு வெளிவட்டம் தெரிகிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஹி இஸ் வாக்கிங் டவுன் ஃப்ரம் தேர். அங்கிருந்து அவன் நடந்து போறான். தூரத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு ஷவர்ட் ஹேலோல அவன் நடந்து வர மாதிரி இருக்கு. அப் ஃப்ரம் த மிஸ்டிக் பிளே ஆஃப் ஷேடோஸ் ட்வைனிங் அண்ட் ட்விஸ்டிங் அஸ் இஃப் தே வர் அலைவ் அவுட் ஃப்ரம் த பேச்சஸ் ஆஃப் பிரையர்ஸ் அண்ட் பிளாக்பெரிஸ். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெருசா செடிகள் எல்லாம் இல்ல, முட்புதர்கள் தான்
விளைஞ்சிருக்கு அந்த ஏரியால. பிரையர்ஸ்னா முட்புதர்கள். பிளாக்பெர்ரிஸ் அப்படிங்கிறது பெர்ரிஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸ்ட்ராபெர்ரி, பிளாக்பெர்ரி, இதெல்லாம் வந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அதிகமா கிடைக்கிற ஒரு விதமான ஃப்ரூட்ஸ். அதுவும் புஷ்ஷியா தான் இருக்கும், புதர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி புதர்கள் தான் அங்க வந்து நிறைஞ்சிருக்குதான். அதுல இருந்து விழக்கூடிய ஷேடோஸ் வந்து அந்த கடற்கரை மணல்ல தெரியுது. ஸோ தே ஆர் ட்விஸ்டிங் அண்ட் ட்வைனிங். ஏன்னா மூன்லைட்டோட அந்த லைட்ல வந்து இதோட ஷேடோ விழுகுது. அப்போ இந்த பிரையர்ஸும் இந்த பிளாக்பெர்ரிஸ் எல்லாம் கலந்து அப்படியே ஒரு மாதிரி ட்விஸ்டட் ஷேடோவா தெரியுது. எல்லாமே கலந்து ஒரு ஷேடோவா அது இருக்கு. பிரிக்க முடியாத ஒரு ஷேடோவா அது தெரியுது. ஃப்ரம் த மெமரிஸ் ஆஃப் த பேட் தட் சாண்டட் டு மீ. அவருக்கு வந்து அந்த மெமரிஸை வந்து கொடுக்குது. அந்த பாடல்கள், அந்த பேர்ட்ஸோட அந்த சாங் வந்து அவருக்கு வந்து நிறைய மெமரிஸை கொடுக்குது. ஃப்ரம் யோர் மெமரிஸ் சேட் பிரதர், ஃப்ரம் த ஃபிட்ஃபுல் ரைசிங்ஸ் அண்ட் ஃபாலிங்ஸ் ஐ ஹர்ட். சேட் பிரதர் அவர் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஃப்ரம் யோர் மெமரிஸ் சேட் பிரதர். அவர் பிரதர்னு இங்க மென்ஷன் பண்றது அந்த பேர்டை தான். ஓகே, அவர் எந்த பேர்ட் பத்தி பேசுறாரு? மாக்கிங் பேர்ட் பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த மாக்கிங் பேர்டை சேட் பிரதர்னு சொல்றாரு. ஏன் சேட் பிரதர்னு சொல்றாருன்றத நான் சொல்றேன். அவர் பின்னாடிதான் அந்த விஷயம் எல்லாமே நமக்கு சொல்வாரு. பட் ஐ வில் டெல் இட் ஏர்லியர் ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் பியூட்டிஃபுல்லி. ஓகே, அப்பதான் நல்லாவே புரியுங்கிறதுனால நான் இப்பவே சொல்லிடுறேன் ஏன் சேட் பிரதர்னு சொல்றாருன்னு. ஸோ அந்த மாக்கிங் பேர்ட்ல ஒரு 2 பேர்ட்ஸ் ஒரு நெஸ்ட் வச்சுட்டு அங்க தே ஆர் ஸ்டேயிங் தேர் அண்ட் தட் அந்த அந்த லைட்ல அந்த அந்த புஷஸ்க்கு இடையில அது வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் மாக்கிங் பேர்ட் வாழ்ந்துட்டு இருக்கு. அழகான பியூட்டிஃபுல் லவ்வர்ஸ். அது அழகா பாட்டு பாடிட்டு ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த பேர்ட்ஸ்ல ஒரு பேர்ட் திடீர்னு மிஸ் ஆகுது. ஓகே, இட் டசன்ட் கம் அகெயின். அது இறந்து போச்சான்னு தெரியல, எப்படி தொலைஞ்சு போச்சுன்னு தெரியல. ஒரு பெண் பறவை விட்டுட்டு போயிடுச்சு. இட் இஸ் நாட் கம்மிங் பேக். இட் ஹஸ் டைட். எங்கேயோ அது வந்து இறந்து போயிடுச்சு. யாராவது அது வேட்டையாடி இருக்கலாம், என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் இட் இஸ் நாட் கம்மிங் பேக். ஓகே, அப்போ அந்த ஆண் பறவை மட்டும் அங்க தனியா இருக்கு. அது ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த பையன் வந்து he has seen the love of the 2 birds. அது ரெண்டோட அந்த லவ்வை வந்து அவன் நல்லா பார்த்துருக்கான். அது எவ்வளோ ஹாப்பியா அந்த 2 பேர்ட்ஸும் வாழ்ந்ததுன்னு பார்த்துட்டான். இப்போ உன்னோட பிரிவு, உன்னோட டெத் வந்து அந்த இன்னொரு பறவையை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத அந்த பையன் பார்க்குறான். ஸோ அங்கதான் he may choose as a poet அப்படிங்கிறாரு. நம்ம that small boy may choose as a poet. Okay, so அதுதான் இந்த போமோட தீமே, ரைட்? ஸோ ஃப்ரம் த மெமரிஸ் ஆஃப் த பேர்ட், அந்த மெமரிஸ் அந்த பேர்ட் இப்பவும் அவர் இப்போ வந்து அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. பட் ஸ்டில் ஹீ இஸ் திங்கிங் ஆஃப் தட் பேர்ட், தட் மொமெண்ட், தட் க்ரூஷியல் மொமெண்ட் விச் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஹீ இஸ். அந்த ஃபீலிங்ஸ் ஃபார் த பேர்ட் வந்தது. அவரால் அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அந்த பேர்டோட அந்த சோல்ஃபுல் சாங், அதோட அழுக, அந்த ஒரு மேல் பேர்டு இருந்துட்டு அந்த ஃபீமேல் பேர்டுக்காக அதோட ஏக்கம், அதோட பாடல், இது எல்லாத்தையும் அவரால் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாரு. ஓகே, ஃப்ரம் த மெமரிஸ் ஆஃப் த பேர்ட் தட் சாண்டட் டு மீ. From your memories, sad brother, from the fitful risings and fallings I heard. Risings and fallings, இது intonation, அந்த மெலடிஸ்ல எப்படி இருக்கும், ரைஸ் ஆகும் ஃபால் ஆகும் இல்லையா, டோன், அது மாதிரி தான் வந்து அந்த அந்த நம்ம பேர்டு இருக்குல்ல, மாக்கிங் பேர்டோட சாங்ல ரைசிங்கும் இருக்கு, ஃபாலிங்கும் இருக்கு. பாட்டுல சொல்லுவாங்க இல்லையா, சந்ததி ஏறுது இறங்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதோட அந்த ஃபிட்ஃபுல் ரைசிங்ஸ் அண்ட் ஃபாலிங்ஸ். ஆனா அது ரொம்ப சோகமா தான் பாடுது, ஃபிட்ஃபுல்லா அது ரொம்ப வருத்தத்தோட தான் பாடுது. அதை அவரு கேட்கிறாரு. ஃப்ரம் அண்டர் தட் எல்லோ ஹாஃப் மூன் லேட் ரைசன் அண்ட் ஸ்வெல்லன் அஸ் இஃப் வித் டியர்ஸ். இப்ப பாக்குறாரு அந்த ஹாஃப் மூன், ஒரு அரை பிறை தான் தெரியுது, நிலாவோட முழு நிலவில்ல. அந்த சீசன் பாத்தீங்கன்னா ஹாஃப் மூன் சீசன் தான். ஸோ சீசன் இல்லை, அந்த அந்த டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரை நிலவு தான் தெரியுது. ஸோ அந்த அரை நிலவு வந்து இட் இஸ் லேட் ரைசன், மெதுவாக தான் வந்து சிலப்போ பார்த்தீங்கன்னா மூன் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக தெரியும், அந்த மாதிரி தெரியுது. ஸோ இட் சீம்ஸ் டு பி ஸ்வெல்லன், மேபி லேசாக க்ளவுடியாக இருக்கலாம். இட் சீம்ஸ் டு பி ஸ்வெல்லன், அதனால அந்த மூன் வந்து ஒரு மாதிரி சுற்றி ஸ்வெல்லாக இருக்க மாதிரி இருக்கு
அண்ட் ஸ்வெல்லன் அஸ் இஃப் வித் டியர்ஸோட ஸ்வெல்லன் ஆயிருக்க மாதிரி அந்த ஹாஃப் மூன் இருக்கான். அதாவது கிளவுட்ஸோட இருக்கிறதா கூட நம்ம இதை இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். From those beginning notes of yearning and love there in the mist, he remembers those days. எப்போ தெரியுமா, அந்த இரண்டு பறவைகளும் when they sang notes of yearning and love, ரெண்டும் காதல் பாட்டு பாடினப்போ ஏக்கத்தோட yearningோட ஒரு தாகத்தோட ஒரு அந்த காதல் பாடல் பாடும் பொழுதும் இவர் கேட்டிருக்காரு. there in the mist, இந்த mist, இந்த பனி படர்ந்த இந்த இடத்துல he has listened to the song when they were yearning with love, அந்த காதலோட பாட்டு பாடினப்போ அவர் அங்க இருந்திருக்கிறார். From the 1,000 responses of my heart never to cease, so when I ever hear your song there comes out 1,000 responses from my heart அப்படிங்கிறார். உங்களோட பாடலை கேட்கிறப்ப எல்லாம் என்னோட இதயத்துல இருந்து அத்தனை விதமான ரெஸ்பான்சஸ். அவர் எப்போ தன்னை ஒரு மெச்சூர்ட் போய்ட்டா உணர்றாருன்னா when he sees the love, அந்த லவ்வும் அந்த டெத்தும் தான் அவருக்குள்ள ஒரு போய்ட்டை உருவாக்குது. ஸோ அந்த காதல், அந்த ரெண்டு பறவையோட காதல் அவர் மனசுக்குள்ள ஆயிரக்கணக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்குதான். he is becoming a poet when he hears the song when he feels or when he sees the love of the birds. அந்த பேர்ட்ஸோட லவ் பார்க்குறப்போ அவருக்குள்ள ஆயிரக்கணக்கான ரெஸ்பான்சஸ் வெளிவருதா. ஒரு பாடல் இயற்றணும்னு அவருக்கு தோணுதான். From the myriad thence aroused words, அந்த ஆயிரக்கணக்கு, myriad means many, multiple, அதுதான் myriad. From the multiple thence aroused words, அந்த ஃபீலிங்ஸ்ல இருந்து அப்படியே வார்த்தைகள் வெளியே கொட்டுது அவருக்கு. ஓகே, he could write poems, அந்த அளவுக்கு அவர் poet ஆகிறத அவர் ஃபீல் பண்றாரு. that is the crucial moment when he becomes a poet. From the words stronger and more delicious than any, out of those words, அவருக்கு thousands of words வருது. out of them he select something more delicious, more preferable, ரொம்ப ஆப்டான வேர்ட்ஸ் அவர் தேர்வு செய்யறாரு. that would be more delicious than any அப்படிங்கிறாரு. most preferable, மற்ற எந்த வேர்ட்ஸை விட ப்ரிஃபரபிளான வேர்ட்ஸை நான் செலக்ட் பண்றேன். from such as now they start the scene revisiting, I could revisit those scenes even now, அந்த சீனை இன்றும் என்னால் பார்க்க முடிகிறது. அவரோட மனசு அப்படியே நினைச்சோன்னா அங்க போயிடுது. அதுதான் ஒரு போயட் அப்படின்னா கற்பனையிலேயே எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியும். அதை வச்சுதான் அவர் என்ன பண்ணுவார், உயிர் கொடுக்க முடியும் அவரோட பாடல்களுக்கு. ஸோ he could revisit that place, that time of his boyhood, அவரோட பாய்ஹுட்டுக்குள்ள அவரால் போக முடியுது. அந்த பேர்ட்ஸ் கிட்ட அவரால் திரும்ப ரீவிசிட் பண்ண முடியுது. as a flock twittering rising or overhead passing, born hither eludes me hurriedly, a man yet by these tears a little boy again. நான் என்ன பண்றேன், அப்போ I was as a flock I was twittering rising or overhead passing, born hither all eludes me hurriedly. நான் இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு அந்த ஒரு சின்ன பையனா இருந்த அந்த பீரியட் எல்லாம் கடந்து இப்போ நான் வந்துட்டேன். இப்போ I am a man, ஓகே, yet by these tears a little boy again. எத்தனையோ விஷயங்கள் நினைச்சதெல்லாம் நடந்த அங்கேயும் இங்கேயுமா என்னோட வாழ்க்கை கடந்து இன்னைக்கு I have become a man, but still இருந்தாலும் by these tears a little boy again. அந்த பறவைகளை பத்தி நினைச்சோன்னு என் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. ஓகே, he could feel whenever he thinks of those lover birds, ஓகே, அந்த பேர்ட்ஸ், அந்த காதல் பறவைகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி நினைக்கிறப்பயே there are the tears are rolling from his eyes, அவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வருகிறது. அப்ப he becomes a little boy again. திரும்பவும் நான் குழந்தையாக ஒரு அந்த சின்ன பையனா மாறிடுறேன். throwing myself on the sand, confronting the waves, திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு போறேன். நான் waves முன்னாடி உட்காடுறேன், அந்த கடல் அலைகள் முன்னாடி எதிர்நோக்கி. கான்ஃபரண்ட்னா எதிரெதிர நிக்கிறது தான் கான்ஃபரண்டிங். ஸோ அந்த அலைகளுக்கு முன்னாடி போறேன். ஐ சாண்டர் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் ஜாய்ஸ், நான் யாரு அப்படிங்கிறது. சாண்டர் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் ஜாய்ஸ். சாண்டர் மீன்ஸ் சாண்டிங் மீன்ஸ் சிங்கிங். ஓகே, ஸோ சாண்டர் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் ஜாய்ஸ். நவ் ஐ ஆம் அ போயட் ஹூ சிங்ஸ் ஆஃப் பெயின்ஸ் அண்ட் ஜாய்ஸ். ஒரு போயட் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா இமோஷன்ஸ். இட்ஸ் அ பவர்ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆஃப் இமோஷன்ஸ் நம்ம படிப்போம் இல்லையா. அப்போ இமோஷன்ஸ்னா அழுகை, துக்கம், துயரம் எல்லாமே
எல்லா விதமான இமோஷன்ஸையும் நான் பாடலா கொடுக்குறவன் நான். ஓகே, யுனைட்டர் ஆஃப் ஹியர் அண்ட் தேர் ஆஃப்டர். அது மட்டுமா, பெயின் அண்ட் ஜாய்ஸ் மட்டுமா நான் சொல்றேன்? இல்லை இல்லை, இன்னைக்கு நடக்க போறது, இனிமேல் நடக்க போறது, நேற்று நடந்தது, எல்லாத்த பத்தியும் பேசுறவன் நான். டேக்கிங் ஆல் ஹிண்ட்ஸ் டு யூஸ் தம் பட் ஸ்விஃப்ட்லி லீப்பிங் பியாண்ட் தம். எனக்கு கிடைச்ச எல்லா சின்ன சின்ன ஹிண்ட்டையும் வச்சு என்னால எழுத முடியும். பட் ஸ்விஃப்ட்லி லீப்பிங் பியாண்ட் தம், இது எல்லாத்தையும் விட தாண்டி கூட என்னால கற்பனையில கூட ஹிண்டே கிடைக்கலனாலும் எழுத முடியும். ரெமினிசன்சிங், இப்போ வந்து ஒரு பாடல் எழுத போறேன். ரெமினிசன்சிங், ஒரு பழைய ஞாபகத்துல உருவாகிற ஒரு பாடல். அன்னைக்கு நான் வந்து அந்த காதல் பறவைகளை பார்த்தேன், அந்த மாக்கிங் பேர்ட்ஸ் பார்த்தேன், அதோட சஃபரிங் பார்த்தேன், அதோட காதல் பார்த்தேன். ஓகே, அதோட அந்த பிரிவு துயரத்தை பார்த்திருக்கேன். அதை ஞாபகம் வச்சுட்டு என்னால இப்போ ஒரு பாடல் எழுத முடியும். ஒன்ஸ் பாமனாக் when the lilac scent was in the air and 5th month grass. ஒன்ஸ் பாமனாக், பாமனாக் அப்படிங்கிறது ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் ஐலாண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு இடம். ஓகே, when lilac scent was in the air and 5th month grass was growing. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5th month, நம்ம ஆல்ரெடி 9th monthன்னு ஒரு இடத்துல ஒரு இது பார்த்தோம், கொட்டேஷன் ஒரு ஒரு வார்த்தையை பார்த்தோம். 9th monthன்னு அவர் செப்டம்பரை சொல்றாரு. இங்க வந்து 5th month பத்தி பேசுறாரு. 5th monthனா மே மந்த். ஓகே, 9th month அப்படிங்கிறப்போ அந்த மழைக்காலத்தை ஒட்டி ஒரு சீசனை சொல்றாரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குளிர்காலத்தை ஒட்டி சொன்னாரு. இப்ப வந்து வசந்த காலத்தை ஒட்டி சொல்றாரு. 5th month அப்படின்னாலே மே மந்த், ஏப்ரல் மே எல்லாமே அந்த அந்த பூக்குற காலம், நிறைய பூக்கள் பூக்கும் காலம் அவங்களுக்கு. 5th month grass was growing, அப்ப நிறைய பூக்கள், பொருட்கள், ஏன்னா லைலக் சென்ட் இருக்கான், மலர்களோட மனம் வந்து எங்கேயும் அந்த ஏர்ல வந்து இருந்துட்டு இருக்கான். அப் திஸ் சீஷோர் இன் சம் பிரயர்ஸ், இந்த சீஷோர்ல சில முற்புதர்கள்ல two feathered guests from Alabama, two together. இங்க வந்து 2 guests வந்திருக்காங்க. So he is reminiscenceல அவர் வந்து அந்த பாடல் ஏற்றிட்டு இருக்காரு. 2 feathered guests from Alabama. அலபாமான்ற இடத்துல இருந்து 2 feathered guests வந்திருக்காங்க. featheredனா இறக்கை வைத்த 2 விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள், அதாவது 2 பறவைகள் வந்திருக்கிறார்கள். 2 together and their nest and the 4 light green eggs spotted with brown. அது 2ம் ரொம்ப ஜோடியா வந்திருக்கு, ஒரு நெஸ்ட் கட்டி இருக்கு. அதுல 4 அழகான லைட் கிரீன் எக்ஸ் வந்திருக்கு, ஸ்பாட்டட் வித் ப்ரௌன். லைட் கிரீன்ல ப்ரௌன் டாட்ஸோட எக். ஓகே, 4 எக் இருக்கு அந்த நெஸ்டுக்குள்ள. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் தேர் டுகெதர் அண்ட் எவ்ரி டே த ஹீ பேர்ட் டு அண்ட் ஃப்ரோ நியர் அட் ஹேண்ட். ஸோ எவ்ரி டே ஹீ பேர்ட்னா த மேல் பேர்டு, அது என்ன பண்ணும், டு அண்ட் ஃப்ரோ அந்த பக்கத்திலேயே போயிட்டு வருமா. அண்ட் எவ்ரி டே த ஷீ பேர்ட் க்ரௌச்ட் ஆன் ஹர் நெஸ்ட். அப்போ ஷீ பேர்டு என்ன பண்ணுமா, அட காத்துட்டு இருந்தது. சைலண்ட் வித் பிரைட் ஐஸ், அதோட கண்கள் வந்து ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சுதான், ஆனா அமைதியா அப்படியே உட்காந்துட்டு இருக்குமா. அண்ட் எவ்ரி day I, a curious boy, never too close, never disturbing them. அப்போ அந்த பையனா, ஒரு சின்ன பையனா அவர் இருக்கிறாரு நம்ம போயிட்டு. ஸோ அவர் என்ன பண்றாரு, ரொம்ப க்ளோஸா போக மாட்டாரு, அந்த பேர்ட்ஸை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டாரு. பட் காஷியஸ்லி பியரிங், அப்சர்விங், டிரான்ஸ்லேட்டிங், ஆனா வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஓகே, ஹீ இஸ் அப்சர்விங் அண்ட் டிரான்ஸ்லேட்டிங். ஓகே, அதுங்களோட அந்த பேச்சுக்கள், அவங்க 2 பேரும் பேசுறத இவரோட மொழியில இவர் தனக்குத்தானே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கு. இவருக்கு நல்லா புரியுது அவங்களோட லாங்குவேஜ், அதை வந்து அவரால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இப்போ அந்த பேர்ட்ஸ் பேசுறத அவர் இங்க டிரான்ஸ்லேட் பண்றாரு பாருங்க. ஸோ இங்க வந்து இட்டலிக்ஸ்ல நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் பேர்ட்ஸ் பேசுறத அவர் டிரான்ஸ்லேட் பண்றது. ஓகே, ஷைன் ஷைன் ஷைன், pour down your warmth, great sun, while we bask we two together. ஓகே, அந்த பேர்ட்ஸ் என்ன சொல்லுதான், அந்த சூரிய ஒளியை வந்து கேக்குதான், ஷைன் 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 அப்படிங்குதான். ஓகே, நன்றாக ஒளி வீசுங்கள், நீங்க வந்து உங்களோட வார்ம்த்தை எனக்கு கொடுங்க. ஏன்னா அடக்காக்க என்ன வேணும், வார்ம்த் வேணும் இல்லையா. ஸோ அந்த இன்குபேட் பண்றதுக்கு நல்ல வார்ம்த் இருந்தாதான் அந்த முட்டை வந்து இதாக இட் வுட் ப்ரீட் இன்டு யங் ஒன்ஸ், சிக்ஸா வெளியே வரும். ஸோ இட் இஸ் ஆஸ்கிங் for the warmth of the sun to pour upon them. அதனால shine 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 அந்த 2ம் வந்து சன் பார்த்து கூவுறதா இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்றாரு அதோட லாங்குவேஜ்.
two together. Winds blow south or winds blow north. Day come white or night come black. Home or rivers and mountains from home. Singing all time, minding no time, while we two keep together. Okay. winds blow south or winds blow north. எந்த பக்கம் வந்து winds வந்து அடிச்சாலும் சரி. Days come white or night come black. பகல் நேரத்துல எனக்கு ஒன்றும் பெரிய நாலேஜ் இல்லைங்குது அந்த வேர்ட்ஸ். பகல் நேரத்துல வெளிச்சம் வரும், இரவு நேரத்துல வந்து இருட்டாகும், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹோம் ஆர் ரிவர்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் ஃப்ரம் ஹோம். சிங்கிங் ஆல் டைம், மைண்டிங் நோ டைம். எனக்கு எது எப்படி போனா என்ன, ராம ஆண்டால் என்ன, ராவண ஆண்டால் என்ன, இது நடந்தா என்ன, அது நடந்தா என்ன, வெஸ்ட் விண்ட் ப்ளோ ஆனா என்ன, சவுத் விண்ட் ப்ளோ ஆனா என்ன, எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. ஐ வுட் பி சிங்கிங் ஆல் டைம், மைண்டிங் நோ டைம். ஓகே, எல்லா நேரம் பாட்டு பாடுவேன், எந்த நேரம்னு பார்க்க மாட்டோம். நாங்க வந்து பாட்டு பாடிட்டு சந்தோஷமா இருப்போம். while we two keep together. நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சே இருப்போம், இணைஞ்சே பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பறவைகளும் பாட்டு பாடுறத அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. till of a sudden may be killed and known to her mate. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியா இருந்த பேர்ட்ஸ் அவங்களோட ஹாப்பியான அந்த காலத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து வந்து சோகமான ஒரு காலகட்டம் வருது. till of a sudden may be killed unknown to her mate. மேபி unknown to her mate she is killed. எப்படியோ அந்த துணைப்பறவை இறந்துருச்சு, இந்த ஷீ பேர்ட் வந்து இறந்துருச்சு. One forenoon the she-bird crouched not on the nest. One forenoon ஒரு நாள் காலை பொழுதுல forenoonல என்ன ஆயிடுச்சுன்னா she-bird காணோம். Not returned that afternoon nor the next. afternoon வரல, அடுத்த நாளும் வரல. Nor ever appeared again. அது திரும்ப வரவே இல்லை. And thenceforward all summer in the sound of the sea and at night under the full of the moon in calmer weather. So அந்த summer full என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த சவுண்ட் ஆஃப் த சீயோட சவுண்ட்ல அண்ட் அட் நைட் அண்டர் த ஃபுல் மூன் இன் காமர் வெதர் ஓவர் த ஹோவர் சர்ஜிங் ஆஃப் த சீ ஆர் ஃபிளிட்டிங் ஃப்ரம் briar to briar by day that I saw. I heard at intervals the remaining one, the he-bird, the solitary guest from Alabama. Okay, I'll go here. And thenceforward all summer in the sound of the sea and at night under the full moon of the moon in calmer weather. இப்போ பகலா இருந்தாலும் சரி, நைட்லயும் சரி, full of the moon in calmer weather. மூன் வந்து அப்படியே முழு நிலவா வந்துருச்சு, ரொம்ப அமைதியா இருக்கு வெதர். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஓவர் த ஹோவர் சர்ஜிங் ஆஃப் த சீ, அந்த சீயோட சத்தத்தை விட என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அந்த பறவையோட சத்தம் கேக்குதான். இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் இட்ஸ் மேட், இட் இஸ் கிரையிங் ஃபார் த அரைவல் ஆஃப் இட்ஸ் மேட் ஆர் ஃபிளிட்டிங் ஃப்ரம் briar to briar by day. அது என்ன தெரியுமா, பகல் நேரத்துல பக்கத்துல இருக்க ஒவ்வொரு புதர்லையும் போய் தேடிட்டு வருதான். இட் இஸ் ஜஸ்ட் மூவிங் ஃப்ரம் ஒன் briar to another briar. ஒரு முட்புதர்ல இருந்து அனதர் ஒரு புதர்ல இருந்து இன்னொரு briarக்குள்ள போய் தேடிட்டு வருமா. I heard at intervals the remaining one, the he-bird. அப்போ he says I saw, நான் பார்க்கிறேன். பார்க்காத சமயம் I heard, அதை பார்க்க முடியாது, சிலப்போ அங்க இருக்காது, ஏன்னா அது தேடிட்டு இருக்கோம். I would only hear it sound. எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், at intervals the remaining one she-bird தேடிக்கிட்டே இருக்கும், he-bird. ஓகே, the solitary guest from Alabama. முதல் வந்து 2 birds வந்தாங்களா, இப்ப solitary guest தான் இருக்கா, சிங்கிள் கெஸ்டா தான் இருக்கு. அலபாமால இருந்த வந்து ஒரே கெஸ்ட் ஆயிடுச்சு. அதோட பேர் இப்போ தொலைஞ்சு போச்சு, இறந்து போச்சா, தொலைஞ்சு போச்சா ஒன்னும் தெரியல. பட் இட் ஹாஸ் கான் அவே. அது இப்ப இல்ல. அதை தேடிட்டு அந்த ஆண் பறவை அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கத்திட்டு சுத்தி பக்கத்துல இருக்க புதர்கள் எல்லாம் தேடுது. அதால என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அடுத்ததா அகெயின் அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு பாருங்க. அதோட வேர்ட்ஸ் ப்ளோ 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 blow up sea winds along Pomanac shore. I wait and I wait till you blow my mate to me. அப்படின்னு அழுதுட்டே அதோட பாடலை இப்போ டிரான்ஸ்லேட் பண்றாரு. முதல் சந்தோஷமா இருந்த பாடலை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரா, இப்போ கொஞ்சம் ஒரு துக்கமான ஒரு பாடல். blow blow blow
blow up sea winds along Pomanac shore அப்படிங்கிற. ஓகே, அடித்து வீசுங்கள் காற்றே, அடித்து வீசுங்கள். எப்படி அடிக்கணுமா? so that you bring my mate to me அப்படிங்கிற. blow until you blow my mate to me. நான் காத்து கொண்டே இருக்கிறேன் என்னோட மேட்ட, என்னோட வைஃப். என்ன பண்ணணும்? you have to bring it to me by blowing. நீ வந்து அப்படியே வீசி அவளை என்னிடம் கொண்டு சேர்த்து விடு அப்படின்னு சொல்லி அதை அடுத்துட்டே பாடுற மாதிரி அடுத்த 3 லைன்ஸ். அவருக்கு தான் அதோட பாடல் புரியுமாமே, அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கார். எஸ், when the star glisten all night long on the prong of a moss-capped stake, down almost amid the slapping waves sat the long singer, wonderful causing tears. ஓகே, எஸ், when the stars glisten. இந்த பறவை என்ன பண்ணுதான்? எல்லா நேரமும் இப்ப தனிமையில தன்னோட துணைய வர சொல்லி கத்தி பாடிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டார்ஸ் கிளிசன் ஆகிற சமயம், இரவு நேரத்துல நட்சத்திரங்களுக்கு மத்தியில. ஆல் நைட் லாங் ஆன் த ப்ராங் ஆஃப் அ மாஸ் ஸ்கேலப்டு ஸ்டேக். ஒரு தூண் மாதிரி ஒண்ணு, அது வந்து மாஸ் ஸ்கேலப்டா இருக்கும். மாஸ்னா பாசி படர்ந்த ஒரு இடத்து மேல நின்னுட்டு அது நைட்ல பாடுதான். டவுன் ஆல்மோஸ்ட் அமிட் தி ஸ்லாப்பிங் வேவ்ஸ் பக்கத்துல இருந்து, வேவ்ஸ் அப்படியே வந்து அடிச்சுட்டு போகும் பாத்தீங்களா, அந்த இடத்துலயும். சாட் த லோன் சிங்கர், எல்லா இடத்துலயும் அந்த லோன் சிங்கர், நம்மளோட அந்த மேல் பேர்ட் உட்கார்ந்துட்டு இட் இஸ் காசிங் டியர்ஸ். அந்த பாடலை கேட்கிறப்போ அப்படியே அழுக வர்ற மாதிரி அது வந்து கத்தி தன்னோட துணைக்காக ஏங்கி பாடிட்டு இருக்கு. he called on his mate. ஒவ்வொரு இடத்துலயும் அது என்ன பண்ணுது? he is calling on his mate. தன்னோட துணைய தேடிட்டு இருக்கு. he poured forth the meanings which I of all men knew அப்படிங்கிறார். ஓகே, I know it, I know the meanings அப்படிங்கிறாரு. வேற மனுஷனுக்கு இதோட அர்த்தம் புரியுமான்னு தெரியல. திடீர்னு வந்து ஒருத்தர் பாக்குறாரு, ஒரு பறவை கத்திட்டே இருக்குன்னா அழகா பாடுது அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருப்பாரு. அது தன்னோட துணைய தேடி அழுதுட்டு இருக்குன்னு நம்ம பொயட்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவருக்கு தான் அவரோட அந்த பறவைகளோட காதலை பத்தியும் தெரியும். ஸோ அவர் தான் ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த டூ லவ்வர்ஸ வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த டூ லவ்வர்ஸ் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்கன்றதும் நம்ம பாயிண்ட்டுக்கு தெரியும். இப்போ அந்த ஹீபர்ட் எவ்வளோ வாடிட்டு இருக்கணும் தெரியும். ஸோ ஹீ போர்ட் ஃபோர்த் த மீனிங்ஸ் விச் ஐ ஆஃப் ஆல் மென் நோ. மனிதர்களுள் எனக்கு மட்டுமே அது என்ன சொல்கின்றது அப்படிங்கிற விஷயம் புரியும் அப்படிங்கிறார். எஸ் மை பிரதர் ஐ நோ அப்படிங்கிறார். அடுத்து அந்த பேர்டை பார்த்து சொல்றாரு, மை டியர் பிரதர் ஐ நோ வாட் யூ ஆர் சிங்கிங். நீ என்ன பாடுற, உன்னோட வருத்தங்கள் என்ன, உன் ஃபீலிங்ஸ் என்ன, எல்லாமே எனக்கு தெரியும்ன்றாரு. தி ரெஸ்ட் மைட் நாட், மற்ற மனிதர்களுக்கு புரியாது. பட் ஐ ஹவ் ட்ரெஷர்ட் எவ்ரி நோட். ஆனா நான் ஒவ்வொரு நோட்டும், உன்னோட வாய்ஸ், அந்த சிங்கிங்கோட ஒவ்வொரு நோட்டையும் நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். ஃபார் மோர் தேன் ஒன்ஸ் dimly down to the beach gliding. ஒரு முறைக்கு மேல பல முறை நான் அந்த சாங்ஸை கேட்டிருக்கேன். சைலண்ட் அவாய்டிங் த மூன் பீம்ஸ் பிளெண்டிங் மை செல்ஃப் வித் த ஷேடோஸ். அமைதியா வந்து மூன் பீம்ஸ் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம நான் என்ன பண்ணிருக்கேன்? ஐ ஹவ் ஹியர்ட் த சாங்ஸ் ரீகாலிங் நவ் த அப்ஸ்க்யூர் ஷேப்ஸ் த எக்கோஸ் த சவுண்ட்ஸ் அண்ட் த சைட்ஸ் ஆஃப்டர் their sorts. The white arms out in the breakers tirelessly tossing. I with bare feet, a child, the wind wafting my hair. ஓகே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, அந்த டைம்ல எப்படி அந்த அப்ஸ்கியூர் ஷேப்ஸ் எல்லாம் தெரியும், இருட்டுல நடந்து வருவேன், உன்னோட பாடலை கேட்க வருவேன், பேர் ஃபீட்டோட. விண்ட் வந்து என்னோட தலைமுடிய வந்து அப்படியே பெண்ணுக்கு தள்ளிட்டு இருக்கும், அந்த காத்து அடிச்சிட்டு இருக்கும். ஆனா நான் ஏறி வந்துட்டு இருப்பேன். வந்து ஐ வுட் பி ஹியரிங் யுவர் சாங். ஓகே, லிசன் லாங் அண்ட் லாங். ஐ ஹவ் ஹர்ட் யுவர் சாங். ஐ ஹவ் லிசன் டு இட் லாங் அண்ட் லாங். Listen to keep, listen to sing, now translating the notes, following you my brother அப்படிங்கிறார். listen to keep, அந்த பாடல்களை வந்து எதுக்காக நான் லிசன் பண்ணேன் தெரியுமா? to keep it as a treasure, ஒரு ட்ரெஷர் மாதிரி நான் அதை வச்சிட்டு இருக்கேன். to sing, அதை திரும்ப பாடுறதுக்காக அதை என் மனசுக்குள்ள இருத்தி வச்சிட்டு இருக்கேன். now I am translating the notes, நான் அந்த பாடலை இப்பொழுது டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். மனுஷனுக்கு புரியுற பாஷையில நான் உன்னோட பாடல்களை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். following you my brother, I am following you, உன்னை பின்பற்றி கொண்டு நான் பாடுகிறேன் என் இனிய
என்னது சகோதரனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை ஆக்சுவலாக கன்க்ளூட் பண்ணல. இது ஒன் ஹாஃப் ஆஃப் த போம் தான். ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஹாஃப்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா அந்த டிரான்ஸ்லேட் பண்றாரு இல்லையா, அந்த அந்த போம்ல என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அவர் இன்னுமே ரொம்பவே அர்த்தமுள்ள ஒரு பாடலா அந்த அதோட அந்த வார்த்தைகள்ல எவ்வளோ மீனிங் இருந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த போம் நம்ம பார்க்கலாம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த மீனிங் ஆஃப் த போம். Like and subscribe my channel for more such videos. Be waiting for the second part, and thank you for watching.